வீடியோவில் நம்ம இஞ்சி மல்லி போட்டு ஒரு காஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தலைவலி, ஜலதோஷம், தொண்டைவலி இருக்கிற டைமில் இந்த காஃபி குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த காஃபி செய்கிறதுக்கு கொஞ்சமாக இஞ்சி எடுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு தட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக மல்லி விதை எடுத்திருக்கேன், அதையும் தட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 3 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியில் இந்த 3 இன்க்ரீடியன்ஸையும் கலந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருந்தே நல்லா கொதிக்கணும். நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கட்டும். இந்த காஃபி செய்கிறதுக்கு நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்காதீங்க, கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கருப்பட்டி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த காஃபியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பால் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, இதை ஃபில்டர் பண்ணி அப்படி தான் குடிக்க போகிறோம். இந்த காஃபியை குடிக்கிறதுக்கு கொஞ்சம் உரைப்பாகவும் இனிப்பாகவும் இருந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஜலதோஷம், காய்ச்சல், தலைவலியெல்லாம் இருக்கிற டைமில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.